பார்வதி, பாசத்தை காட்டி என்னை விலை மதித்து விடாதே, குறைத்து விடாதே. நான் இட்ட சத்தியம் அப்படி, என் தர்மம் அப்படி. நம்முடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, உன்னை அடிமை கொண்ட எஜமானிடத்திலே சென்று கால் பணம் உணர்ந்து பணம் வாங்கிட்டு வந்தா பிள்ளைக்கு வை, இல்ல புள்ள மயானத்துக்கு வெளியே போயிடும். இதுதான் நீதி. எப்படியோ தெரியாது, சற்று நேரத்தில் வந்திருந்து காப்பணம் உணர்ந்து நம் பிள்ளையாகி ரோகிதனை தகனம் செய்தால் பொய்க்கு ஆளாகிவிட வேண்டும். நிச்சயம் தவறிவிடும். மகனுடைய பாசத்திலே மதி இழந்து விட்டவன் ஹரிச்சந்திரன் என்று என்னை எவரும் தூசிடக்கூடாது. அதனாலே எனக்கு வாய்க்கரிசி வேண்டாம், எனக்கு பொங்கி திங்கிற எனக்கு அரிசி நீ கொடுக்க வேண்டாம். ஆனா என் எஜமான் வீரபாகு தோட்டிக்கு காப்பணம் உணர்ந்துண்டு பணத்தை கட்டணா பிள்ளைய போடு, இல்ல பிள்ளை தூக்கிட்டு போ போ போ. மகனை தகனம் செய்வதற்கு வாக்கரிசி வச்சு சரிப்பட்டு வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செய்வேன்? அடி போன வேலை முடிஞ்சா புள்ளி இழுத்து கடாசிட்டியா? வீட்டுல வேலை இருக்குது, வா. என் மகனை தகனம் செய்வதற்கு மயானத்துக்கு தகனம் செய்யும் போது மயான காவலர் வாக்கரிசி வெட்டி கருப்பட்டி குலத்துண்டு கால்படம் உடுத்தால் என் மகனை தகனம் செய்யலாம். இல்லை என்றால் எஜமானாகிய இடத்துல சென்று பணம் கால்படம் பெற்று வருவாய் சொல்கிறார். என்னது பணம் வேணுமா? ஏண்டி 1000 பவுன் கொடுத்தே இதுல போயிடுச்சு, இன்னும் எங்க உனக்கு கூஜில பணம் வேணும்? பணம் இல்ல ஒண்ணு இல்ல, மரியாதையா ஓடி போயிரு, மயத்துக்கு அறுத்து விட்டுருவாமா. என் புருஷன் கஷ்டப்பட்டது எல்லாம் நீங்களும் தின்னு 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 அடிச்சுட்டீங்க. பாக்கிறத பாரு, ஓட்டு பாட்டா நாட்டம். இங்க பாரு, பணம் இல்ல ஒண்ணு இல்ல, ஓடி போயிடாமா சொல்லிவிட்டேன். குழந்தை இருக்கும் போது நம்ம குழந்தையா இருக்குமா? நாய் நரிகள் குழந்தை கொண்டு வந்து எடுத்து வந்து போட்டுருக்குமா? மகனே ரோகிதா. ஆனால் பாவி, எப்படி என்றால் காசிமலனுடைய பிள்ளை நீ கொண்டு விட்டாய். போற வழியில மதித்து காசிமலனுடைய மகனை நீ கொண்டு விட்டாய். காசிமலனுடைய உத்தரவு என்ன தெரியுமா? அதனால ஐயா உன்னை மயானத்துக்கு கொண்டு சென்று இதுவா காசிமலனுடைய குழந்தையாவது? ஆமா, நான் கொண்டு விட்டேன். நீ கொண்டு விட்டாய். கொலகாரியா? ஆமா. காசிமலனிடத்தில் நாங்கள் சொல்லுகின்ற போது அப்பேற்பட்ட என் மகனை கொண்ட கொலைகாலிய அவளை கொண்டு சென்ற மயானத்திற்குரிய காவலாலயத்தில் வெட்ட சொல்லுங்கள் என்று சொல்லி காசிமலனுடைய உத்தரவு. ஓடி போகலாமா மயானம்? காசிமலனுடைய காவலாளிகளை எப்படி என்றால் காவலாளிகளை இந்த பெண்மணியாகப்பட்டவள் வேக
மார்க்கமாக போயிட்டு இருக்கின்ற போது காசிமனுடைய பிள்ளை விளையாடி கொண்டிருந்தது. வெதித்து கொண்டு விட்டால் காசிமன் அதை அறிந்து இப்பேரத்தை கொலை செய்த பாவியே மயானத்திலும் சென்று மயான காவலை வெட்ட சொல்லுங்கள், மயானத்தை வெட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறார். சிறைச்சாதம் செய்ய வேண்டுமா? ஆமா. அப்பேற்பட்ட பாதகியா ஒரு பாவம் அறியாதவள் சுவாமி. அடியா கண்ணே, ஒரு குழந்தை மாத்தி இது நம்ம குழந்தையா இருக்குமா? நாய் நரிகள் இழுத்து வந்திருக்குமான்னு சொல்லிதான் பார்த்தே தவிர நான் குலை பாலியல் செய்யவில்லை சுவாமி. நீயும் நம்புறீங்களா? என் எஜமானாகிய காசி மன்னனுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை. அதனாலே கழுத்தை குடிக்கிற மயானக்காரியாயே சாமி தன்னுற்று பார்வையப்பா. நாங்க ஒவ்வொரு கடவுளே வந்திருக்கிறோம். தேவாதி தேவர்களும் ஆமா விஸ்வாமித்திரரும் என் குலகுருவாகி வதிஷ்டரும் ஆமா 33 கோடி தேவர்கள் 41,000 ரிசிவார்கள் ஆமா கிண்ணர் கிம்பருடர் சித்தி வித்தியாதர் அஷ்டதிக்கு போனர்கள் எவற்றாறு பேர்களும் வந்து விட்டீர்களா? உன்னை மனஜோதித்து பார்த்தோமப்பா. ஓங்கி வெட்டியதும் கழுத்திலே மாலையாக விழுந்து விட்டது. ஆமா. அப்பொழுது இவ்வளவு செய்ததும் நாங்க தேவர்கள் தான். என் நாடு இழந்தது உங்களாலே. ஆமா. என் நகர் இழந்தது உங்களாலே. அந்த விஸ்வாமித்திரன் வார்த்தையை கேட்டு பொய் வாங்குறேன்னு சொன்னதுனால எங்களை எல்லாம் அப்படி அழைக்கும் போதெல்லாம் நாங்க ஒன்றாக வந்து உன்னை மனஜோதித்தோமப்பா. உன்ன மாதிரி நீதிமன்றம் உலகத்துல ஒருவரும் கிடையாது. பொய் சொல்லாத மன்னன். மகனே மன்னித்தோம், அவனை சுடுகாட்டுல இருக்க இடம் கொடுக்கல. மனைவி ஒரு குலகாரின்னு தெரிஞ்சு மனைவின்னு தெரிஞ்ச வெட்ட துணிந்து விட்டான். ஆனா நீ பொய்யுரையாத மன்னன். உன்னை போல் நீதிமன்றம் இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாதப்பா. நீதான் அயோத்திய திரும்பவும் ஆனந்த். அப்படி இருப்பினும் என் மகனை இழந்து இந்த ஹரிச்சந்திரன் இவ்வளவு 1000 பெயரை வாங்கி எதற்கு சாமி புண்ணி? ஹரிச்சந்திரா, என் மகள் வாங்கினாசு தேவதாசம் ஆண்டு விட்டானே. கவலைப்பட வேண்டாம். படைத்தல், அழித்தல், காத்தல் 3 நிறைந்த ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி உன்னுடைய மகனாகிய லோகிதாசனை என் திருவி நான் உயிரிழப்பு தருகிறேன். மீண்டும் மனைவியோடு பிள்ளையோடு சென்று நீதிமா அயோத்தி ஆளுவாய். மகனே தேவதாசா, எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் எப்பெருப்பிலும் உப்பிருப்பு எடுத்தாலும் சரி நீங்களே எனக்கு கணவனாக வேண்டும். இந்த சத்யாபதி உனக்கு நான் மரியாதை இந்த மகன் வருகிறோம் பிள்ளையாக பார்க்க வேண்டும். அப்படியே அகட்டு தேவி 33 கோடி தேவர்கள்
இந்த ஹரிச்சந்திரனுடைய மனதை சோதித்தீர்களே, தேவாதி தேவர்களே என்னை சோதிக்க வேண்டுமா சுவாமி? என் கழுத்தை அறுத்து வையா ஹரிச்சந்திரா என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் உங்களுடைய காலடியிலே மறுவார்த்தை இல்லாமல் என் கழுத்தை அறுத்திருப்பேன். உயிரை கூட நீ கொடுத்திருப்பாயப்பா. அப்படி இருந்தாலும் உங்களுடைய கண்டதற்கு நான் கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நாங்க தான் உனக்கு நன்றி சொல்லணும். நாங்களே தேவர்களே ஒரு சின்ன பொய் சொல்லி வருகிறோம். நீ பொய்யுடையாத இப்படி ஒரு வீட்டு பண்ணா இருக்கியே, உனக்கு நாங்க தான்ப்பா நன்றி சொல்லணும். ஆகட்டும் சுவாமி.